ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரௌனி ரெசிபி தான். அதுவும் எக்லெஸில் ரொம்பவே பெர்ஃபெக்டாக crinkle டாப் அண்ட் ஃபட்ஜாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 100% கமர்ஷியலான ஒரு ரெசிபியும் கூட. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி கூட ரொம்ப ரிக்வெஸ்டடான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர். அது கூடவே காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் இதில் மில்க் காம்பவுண்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் காம்பவுண்ட் கூட எடுத்துடலாம். எப்போவுமே நம்ம டார்க் காம்பவுண்ட் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சேஞ்சுக்காக தான் நான் இதில் மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் டார்க் காம்பவுண்ட் கூட எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதை நம்ம டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சாக்லேட் அண்ட் பட்டர் இருக்கிற பவுலை அந்த பவுலில் வச்சுக்கோங்க. தென் இதுக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான பவுலை சூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் இடை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வச்சதுக்கப்புறமா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பட்டர் ஆயில் மாதிரி திரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பேக் ஆனதுக்கு அப்புறமாவும் நமக்கு ஆயிலியாகவே தான் இருக்கும். எக்லெஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலையே நமக்கு நல்லா பெர்ஃபெக்டாக மெல்ட் ஆகி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வேரியேஷன் இருக்குது முன்னாடி போட்ட ரெசிபியிலேருந்து. ஸோ இதுபடியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஒரு பவுலில் நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துடலாம். அது கூடவே கொக்கோ பவுடர், நான் டார்க் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருக்கேன். மில்க் காம்பவுண்டில் சேர்த்துருக்கேன், அதனால தான் நமக்கு கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான். நீங்கள் உங்ககிட்ட டார்க் கொக்கோ பவுடர் இல்லைன்னா லைட் கொக்கோ பவுடர் கூட எடுத்துக்கிடலாம். அது கூடவே பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அவனை ப்ரீஹீட்டிங் கொடுத்துடலாம். 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே ஆனில் இருக்கிற மாதிரி ப்ரீஹீட்டிங் கொடுத்துக்கோங்க. இதே டெம்பரேச்சர் தான் நமக்கு பேக்கிங்க்கும் தேவைப்படும் ப்ரௌனிக்காக. அடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை சாக்லேட் அண்ட் பட்டர், அது கூடவே பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது மாதிரி கெட்டியாக வந்துடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மில்க் மேடு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபியில் நம்ம எக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக மில்க் மேட் தான் சேர்த்துருக்கோம். அதோட மெஷர்மெண்ட்டும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போது இது மில்க் மேடு சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தெரியும் பாருங்கள், லைட்டாக இந்த ஆயில் செப்பரேட் ஆகிற மாதிரி. ஸோ இது நல்லா இந்த பேட்டர்லாம் எமர்ஜ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளார் சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறமா ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதிலையே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளார் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃப்ளார் சேர்த்துட்டு நம்ம நார்மல் கேக்குக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பட் அது பேட்டரில் நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எக் பேஸ் பண்ணுறதை விடையும் இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம எடையாக இந்த மாதிரி மில்க்கு சேர்த்துக்கணும். இந்த மில்க்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்தா மட்டும்தான் இந்த பேட்டர் லூஸாகி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா திக்காயிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப கொதிக்கிற சூடு தேவையில்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு சூடு இருக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்ன கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எந்த மாதிரியான கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறத பிராண்டோட நான் காண்பிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி அந்த பவுலோட ஓரங்களில் இருக்கிறதை எல்லாமே எடுத்து விட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பேட்ரு நல்லா லூஸாகவே கிடச்சிருச்சு. பாருங்கள், இது போல் இருக்கணும். இப்போ இதை டின்னில் சேர்த்துடலாம். இது 1/2 kg மெஷர்மெண்ட்டு. ஸோ எப்பவும் போல் தான் 7 இன்ச்சிலான ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். உள்ளாடி பார்ச்மெண்ட் ஷீட்டு போட்டு எடுத்திருக்கேன். இது எங்கேயுமே ஒட்டலை, அவ்வளோ பெர்ஃபெக்டாக டிமோல்டாகி வந்துருச்சு. உங்களுக்கு ஃபைனலாக காண்பிக்கேன் பாருங்கள். பேட்டரை சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். கரெக்டாக டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 40 மினிட்ஸு, கரெக்டாக 40 மினிட்ஸில் 180 டிகிரி டெம்பரேச்சரில் டாப் அண்ட் பாட்டம் ராடு ரெண்டுமே ஆனில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ப்ரௌனி பேக் ஆகிருந்துச்சு.
இப்போ நான் வந்து செக் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி ப்ரௌனி வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம செக் பண்ணி பார்க்குற டைமில் அந்த குச்சி வந்து ரொம்ப க்ளீனாக வரக்கூடாது, லைட்டாக க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதே டெக்ஸ்சரில் தான் இன்றைக்கி இந்த ப்ரௌனி இருந்துச்சு. பட் இந்த டைமிங் வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து நீங்கள் நான் சொல்கிற இந்த டைமிங்கில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இன்னுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா வைக்கலாம், இல்லை கம்மியாக கூட வைக்கலாம். ஆல்ரெடி நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்னா. இப்போ நான் 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, இதே நீங்கள் ஒரு 35 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போவே உங்களுக்கு இது கரெக்டாக பேக் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்போவே வெளியே எடுத்துடலாம். நான் யூஸ் பண்ணுற கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டு தான். எப்போவுமே நான் வந்து 100 கிராமில் தான் சின்ன சின்ன பேக்காக வந்து ஒரு 5 பீஸ் எல்லாம் வாங்கி வைப்பேன். முதல் தடவையாக 1 kg பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து டார்க் கொக்கோ பவுடர் பேக்கர்ஸ் வில்லேங்கிற பிராண்டில் தான் நான் வாங்கிக்கிறேன் எப்போவுமே. இந்த கொக்கோ பவுட்ரு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறத விடையும் கொஞ்சம் லைட்டான கலரில் தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது முன்னாடியே வாங்கியிருந்தது, அது வந்து ரொம்பவே டார்க் கலராக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ரௌனியோட வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். இன்றைக்கி எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக 550 மேலே தான் இருந்துச்சு. இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான். ஸோ நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ரெசிபி வித் வெயிட்டோடவே கிடைக்கும். எக்லெஸில் 250 கிராமுக்கான ஒரு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு வெர்ஷன். இது வந்து நம்ம மில்க் மேட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். நிறைய பேர் வந்து கர்டு யூஸ் பண்ணி அதுவும் ஸ்டவ்வில் பண்ணுற மாதிரி ரெசிபி கேட்டிருக்கீங்க. சீக்கிரமே அந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் பாருங்களேன், எவ்வளோவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப்பில் வந்து கிடச்சிருக்கு. இதே நம்ம எக் பேஸாக பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஹைட் இருக்கும், பட் இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த மில்கோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு தெரியும், செப்பரேட்டாக தெரியும், அந்த மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் நம்ம மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம், மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ரீசன். உங்களுக்கு அந்த மில்கோட ஃப்ளேவர் வந்து வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் காம்பவுண்டே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த அளவுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். இது வந்து கமர்ஷியலாக நம்ம சேல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர் பாருங்களேன், இது வந்து எக்லெஸ்ன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபட்ஜாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரௌனி 1/2 kg 550க்கு நம்ம சேல் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.